கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் இறைவசன தியான செய்திக்காக உங்களை அழைக்கிறேன். இந்த நாளில் ஒரு தலையங்கத்தோடு நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். பூமியின் குடிமக்களோடு கூட இந்த பூமியை அழித்து போடுவதற்கு தேவன் எதற்கு ஆயத்தமாகிறார், அல்லது கர்த்தர் ஏன் இந்த பூமியை அதன் குடிமக்களோடு அழிக்க ஆயத்தமாகிறார் என்கிற இந்த தலையங்கத்தின் வாயிலாக நான் இன்றைய நாளிலே உங்களோடு அதற்கான காரண காரியங்களை சற்று சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். கர்த்தர் ஏன் அதன் குடிமக்களோடு இந்த பூமியை அழிக்க ஆயத்தமாகிறார், அதற்கான காரண காரியங்கள் என்னென்ன என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் இருந்து நான் உங்களோடு விவரிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் அனைவரும் தெரிந்திருக்கிற ஒரு பகுதிதான். அநேக பிரசங்கங்களை இதை குறித்து கேட்டிருப்பீர்கள். அநேகர் ஊடகங்களிலே பேசியும் வருகின்றார்கள். ஆனால் வரப்போகிற ஆபத்துக்களை குறித்து அவர்கள் தங்களுக்கு தோன்றிய விதத்தில் எல்லாம் இப்பொழுது வந்த மிக மிக அவசரமான செய்தி என்று கவர்ச்சியாக தலையங்கங்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உள்ளே போகிற போது அவர்கள் பேசுவதற்கும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதில்லை. கேட்பதற்கு கவர்ச்சிகரமாக இருக்கிறது, தலையங்களும் கவர்ச்சியாக இருக்கிறது. இந்த நிமிடத்தில் இப்பொழுது வந்த அவசரமான செய்தி என்று தலையங்கம் போடுகிறார். எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் அவைகளை குறித்து பேச வரவில்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இப்போதும் மனுபுத்திரனே, ரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ என்று கேட்கிறார். ரத்தம் சிந்தின நகரம் அது சீயோன் பட்டணம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகின்ற இடங்கள் எங்கும் தேவனுடைய சீயோன் பட்டணமே, தேவனுடைய எருசலேம் பட்டணமே. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடத்திலே யாக்கோபின் கிணற்றண்டையிலே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற போது அந்த சமாரியா ஸ்திரீ யார்? அவள் ஒரு புருஷனோடு வாழ்ந்தவள் அல்ல, ஒருவர் பின் ஒருவராக 6 புருஷர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவள். அந்த ஊரார் அவளை, அந்த பட்டணத்தார் அவளை விபச்சாரி, வேசி என்று சொல்லி பகலிலே ஆள் நடமாட்டம் இருக்கிற நேரங்களிலே அவள் ஊரிலே நடமாடக்கூடாது என்று விதித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தால், ஒரு ஊரால் ஒதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண் அவள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாள். நடுப்பகலிலே யாக்கோபின் கிணற்றண்டையிலே. அந்த நிகழ்வு உங்களுக்கு நன்றாக தெரியும். அதையும் நான் விவரிக்க வரவில்லை. அவள் சொல்லுகிறாள், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ என்று கேட்கிறார்.
அதற்கு பிற்பாடு நீங்கள் பிதாவை எருசலேமிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள், நாங்கள் பெத்தேலிலே தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்லுகின்ற போது அந்த சமாரியா பெண்ணிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், எருசலேமிலே மாத்திரமல்ல, பூமியின் சகல இடங்களிலும் பூமி எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது பூமி எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நீ விசுவாசிப்பாயானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ தொழுது கொள்ளுகின்ற இடங்கள் எங்கும், அதாவது பூமி எங்கிலும் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் தேவன் என்றும் ஆண்டவர் என்றும் விசுவாசித்து அவரை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் தங்கியிருக்கிற இந்த பூமியின் சகல பகுதிகளிலும், ஏன் பூமியின் குடிமக்களில் அநேகர், 1/3 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமி எங்கும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறேன், பூமி எங்கும் தேவனை தொழுது கொள்ளுகிற எருசலேம் பட்டணங்களே, பூமி எங்கும் தேவன் வாசம் பண்ணுகிற சீயோன் பட்டணங்களே, அதன் அடிப்படையில் இந்த வசனத்தின்படி இப்போதும் மனுபுத்திரனே, எசேக்கியேல் 22 அதிகாரம் 2 வசனத்தின்படி, இப்போதும் மனுபுத்திரனே, ரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? ஆம், தேவனை தொழுது கொள்ளுகிற அனைத்து பட்டணங்களும், அனைத்து கிராமங்களும், அனைத்து ஊர்களும் ரத்தம் சிந்தின நகரங்களாக இருக்கிறது. எப்படி ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள்? கொலைவாதகத்தினால் மட்டுமல்ல, வேறு பல காரணங்கள் இருக்கிறது. கூலிக்கு கொலை செய்கிறதுனால் அல்ல, காரணமின்றி கொலை செய்கிறதுனால் அல்ல, பல காரணங்களை வரிசைப்படுத்துகிறார் கர்த்தராகிய ஆண்டவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு அதற்குரிய சகல காரண காரியங்களை, ஏன் பட்டணம் ரத்தம் சிந்துகிறவர்களின் நகரமாயிருக்கிறது, ஏன் பூமியை அதன் குடிமக்களோடு கூட தேவன் அழிக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான காரண காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22 அதிகாரம் 30 வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிற அநேக பிரசங்கியார்களை நாம் காண்கிறோம். அந்த வசனம் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அதே அதிகாரத்தின் முற்பகுதிகளிலே 1 முதல் 28 வரையான வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை, அதற்கான காரண காரியங்களை எடுத்து சொல்லுகின்ற ஒரு பிரசங்கியும் இல்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுகிறவர்களை இந்த ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை. யாருக்கு பிடிக்கல? கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்கவில்லை. இதையெல்லாமா பிரசங்கிக்கிறது? இன்னும் வேற எதை பிரசங்கிக்கணும்? ஆசீர்வாதம், செழிப்பு, இவைகளை பற்றியா? காணிக்கை, இவைகளை பற்றியா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், இப்போதும் மனுபுத்திரனே, ரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால், அதாவது ரத்தம் சிந்தின நகரமாகிய இந்த பூமியின் குடிமக்களுக்காக நீ திறப்பிலே நிற்க உன்னால் கூடும், உனக்கு விருப்பமானால், அவர்களை அழிவின் குழிக்கு தப்புவிக்க உனக்கு விருப்பம் இருந்தால், அவர்களுக்காக என்னோடு நீ வழக்காட, தர்க்கம் செய்ய, அவர்களுக்காக பரிந்து பேச நீ விரும்பினால், உனக்கு மனதானால், நீ அதன் அருவருப்புகளை எல்லாம் அதற்கு தெரிய காட்டு என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ யாருக்காக, எந்த அழிக்கப்பட வேண்டிய இந்த பூமியின் குடிமக்களுக்காக, ரத்தம் சிந்தின இந்த பட்டணத்தின், இந்த பூமியின் குடிமக்களுக்காக நீ பரிந்து பேச வருகிறாயானால், அவர்களுக்காக நீ திறப்பிலே வந்து நிற்க ஆயத்தப்படுகிறாயானால், நீ என்ன செய்? அவர்களுடைய அருவருப்புகளை எல்லாம் அவர்களுக்கு தெரிய சொல்லு, தெரிய காட்டு, அவர்களுக்கு அறிவித்து சொல்லு என்று சொல்லுகிறார். யார் தயார்? யாரும் இல்லை. நான் திறப்பிலே நிற்கிறேன் என்று சொல்வதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள்.
ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், ஆயிரம் ஆயிரம் தேவனுடைய மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஆனா இங்கே சொல்லப்படுகிற அனைத்து அருவருப்புகளையும் செய்கிறவர்களே நாங்கள் தரப்பில் இருக்கிறோம் இந்த பூமியின் ஜனங்களுக்காக என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் தான் சோதித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதை நோக்கி 3ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் அழைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே ரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே என்று சொல்லுகிறார். உனக்கு கேடு வரத்தக்கதாக, உனக்கு அழிவு வரத்தக்கதாக ரத்தம் சிந்துகிறதும் உன் நடுவில் நீ குடியிருக்கிற பகுதிகளில் ஏழை ஆத்துமாக்களின் ரத்தத்தை சிந்துகிறதும் உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை சிலை வணக்கங்களை உண்டு பண்ணுகிறதும் அவைகளை பணிந்து கொள்ளுகிறதும் இல்லையோ உன் நடுவில் என்று கேட்கிறார். 2வது, நீ சிந்தின உன் ரத்தத்தினால் நீ குற்றம் சுமந்ததாகி நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய். இந்த அக்கிரமங்களை அநியாயமாய் நீ கொலை செய்து ஒருவனுடைய ஒரு ஆத்மாவை ரத்தத்தை சிந்தி அதை கொலை செய்ததோடு நிற்கவில்லை, பொய் சாட்சி சொல்லுகிறாய், விக்கிரகங்களை வழிபட்டு அவைகளினால் உன்னை நீ தீட்டுப்படுத்துகிறாய். அதாவது ஆவிக்குரிய விபச்சாரம் செய்து அந்நிய ஆவிகளோடு விக்கிரக தேவர்களோடு மோகாக்கினியில் வந்து அவைகளை விழுந்து பணிந்து நமஸ்கரித்து உன்னை உன் ஆத்மாவை நீ தீட்டுப்படுத்தி இருக்கிறாய். உன் நாட்களையும் உன் வருஷங்களையும் சமீபித்து அருகே வெகு அருகே வர பண்ணினாய். நான் உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாகவும் பரியாசமாகவும் வைப்பேன். ஏன்? நீ இவைகளை செய்தபடியால் பூமியின் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கு சிலை வணக்கத்திற்குட்படுத்தும் கிடையாய் அவர்களுக்கு விக்கிரக தோப்புகளை கட்டி உயர்ந்த மாட மாளிகைகளை கூட கோபுரங்களை விக்கிரக தோப்புகளை பெருங்கற்கோவில்களை கட்டி அவர்களை அவைகளின் முன்னே சிலைகளின் முன்னே விழுந்து வணங்க செய்தபடியால் உன்னை ஜாதிகளுக்குள்ளே கேவல பொருளாக்கி நிந்தையாகவும் அவமானமாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரிகாசமாகவும் வைப்பேன் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு சமீபமும் உனக்கு தூரமுமான தேசங்களின் மனுஷர் நீ அவகீர்த்தி உள்ளதென்றும் நீ அவமதிக்கப்பட்டவன் என்றும் அமளி வெறுத்ததென்றும் நீ விருத்த உபத்திரவம் பிறருக்கு உபத்திரவம் செய்கிறவன் என்றும் உன்னை பரிகாசம் பண்ணுவார்கள். நீ கலகக்காரன் என்றும் அமளி வெறுத்தவர்கள் நீங்கள் கலகம் பண்ணுகிறவர்கள் என்றும் உங்களை பரிகாசம் பண்ணுவார்கள். இது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு மறந்து விடாதீர்கள். இன்று உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்கள். காரணம் உங்களுடைய நடவடிக்கைகள். ஆவிக்குரிய விபச்சாரம், சிலை வணக்கம், விக்கிரக ஆராதனை, அந்நிய ஆவி வழிபாடு. ஆவிக்குரிய விபச்சாரர்களாய் உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆவிக்குரிய தலைவர்கள் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிய காட்டு இந்த ஜனங்களுக்கு கூறி அறிவிக்க வேண்டும். அவர்கள் அதை அறிந்து கொள்ளட்டும் என்று தேவன் சொல்லுகிறார். யார் தயாராக இருக்கிறீர்கள் கேட்பதற்கு? இன்னும் சொல்லுகிறார், உன்னில் உள்ள இதோ இஸ்ரவேலின் அதிபதிகளின் அவரவர் தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக உன்னில் ரத்தம் சிந்தினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களாகிய கிறிஸ்தவர்களே, உங்களை நடத்துகிற உங்கள் போதக தலைவர்கள், உங்கள் சபை தலைவர்கள் அவரவர் அவர்களுடைய புயபல பராக்கிரமங்களுக்கு தக்கதாக தங்கள் வல்லமைகளுக்கு தங்கள் அதிகாரங்களுக்கு உட்படாமலும் உங்கள் நடுவிலே திருச்சபைகளிலே இறை மக்கள் நடுவிலே அநேகருடைய ஆத்துமாக்களை வேட்டையாடி அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். திருச்சபைகளை விட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள். அவர்களை உயிரோட கொண்டிருக்கிறார்கள். இன்று அநேகர் உயிரோட செத்தவர்களாய் வீடுகளிலே தெருவீதிகளிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அட்டூழியங்கள், கிறிஸ்தவர்களின் தலைவர்களும் போதகர்களும் செய்கிற அட்டூழியங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். இதனால் தேவன் உங்களையும்
இந்த பூமியையும் அதன் குடிமக்களோடு அழிக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நாட்களை நீங்கள் உங்கள் அருகே நெருங்கி வர செய்திருக்கிறீர்கள். உன்னில் உள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். கிறிஸ்தவம் விருதனும் அநேக பக்தி வேடதாரிகளுடைய கிறிஸ்தவர்களுடைய தாய் தகப்பன்மார் தெருவீதிகளிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள். வீடுகளிலே இருக்கிறவர்கள் அந்த வீட்டின் ஒட்டடை அடிக்காத சாக்கு மூடைகள் அல்லது பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அறைகளிலே கூனி குறுகி படுத்திருக்கிறார்கள். அவர்களை கவனிப்பாரில்லை. தன் தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணுகிறார்கள். உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்கிறார்கள். உங்கள் நடுவில் கிறிஸ்தவர்களின் தலைவர்கள் பக்தி வேடக்காரர்கள் பரதேசிகளுக்கு வழிபோக்கர்களுக்கு இடுக்கண் உண்டாக்குகிறார்கள். வழிபோக்கர்களை கொலை செய்து அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மதுபானத்தை கலந்து வைத்து அதை குடிக்க கொடுத்து அதை குடித்து வெறிக்க செய்து அவனை கொன்று அவனுடைய ஆஸ்திகளை அவனுடைய பணத்தை அவனுடைய கைப்பையில் இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். இதை செய்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் பரதேசிக்கு இடுக்கண் உண்டாக்குகிறார்கள். பரதேசி என்றால் வழிபோக்கன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற திக்கற்றவனையும் உங்கள் நடுவில் திருச்சபைகளில் இருக்கிற திக்கற்றவர்களையும் பாதுகாப்பற்றவர்களையும் ஒன்றுமில்லாதவர்களையும் பராமரிக்க ஆளில்லாதவர்களையும் விதவைகளையும் ஒடுக்குகிறீர்கள். தானே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அவனுக்கு திக்கற்றவர்களும் விதவைகளும் உங்களுக்கு காணிக்கை தர அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. அவர்களை பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை. ஆனால் அவர்களை நீங்கள் காணிக்கை தராதவர்கள், சபிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபிக்கிறீர்கள். வாய்கூசாமல் நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். கேவலமாக தெரியவில்லை? உங்களுக்கு தேவனுடைய மனுஷர்கள் என்று பட்டங்கள் வேறு. என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள் என்று சொல்லுகிறார். என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? என்னெல்லாம் அட்டூழியம் நடந்து கொண்டிருக்கிறது? தேவனுடைய பெயரால், கிறிஸ்துவின் பெயரால் என்னென்ன அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஊழியம் செய்யவில்லை, நீங்கள் அட்டூழியம் செய்ய வந்திருக்கிறீர்கள். இவைகளினால் உங்கள் நாட்களை அழிவின் குழிக்கு இரையாக்கும்படி சமீபித்து வர செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உங்கள் நடுவில் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். திருச்சபையே, கிறிஸ்தவ விசுவாசிகளே, உங்கள் நடுவில் ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள், பொய்களை பிணைத்து பேசுகிறவர்கள், குற்றம் சுமத்துகிறவர்கள் உங்கள் நடுவில் இருக்கிறார்கள். நீங்களே அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள். உன்னிடத்தில் முறைகேடு செய்கிறவர்கள் உங்கள் நடுவில் இருக்கிறார்கள். என்ன முறைகேடு? சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை, நடைமுறைக்கு புறம்பான காரியங்களை செய்கிறவர்கள் உங்கள் நடுவில் திருச்சபைகளில் இருக்கிறார்கள். திருச்சபை தலைவர்களில் இருக்கிறார்கள். திருச்சபை விசுவாசிகளில் இருக்கிறார்கள். திருச்சபை போதகர்களில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிய காட்ட வேண்டாமோ? தெரிய காட்டினால் இவன் குற்றம் சொல்லுகிறான், இவன் குறை பேசுகிறான், இவனிடத்தில் குறை சொல்லுகிற ஆவி இருக்கிறது, இவன் பிசாசாக இருக்கிறான். பிசாசு தான் குற்றம் சுமத்துவான். தேவன் சொல்லுகிறார், நீ இந்த ஜனங்களுக்காக, இந்த பூமியின் குடிமக்களுக்காக பரிந்து பேசுவதற்கு, இந்த பூமியின் குடிமக்களை
அந்த பூமியோடு கூட குடிமக்களோடு கூட இந்த பூமியை நான் அழித்து போடாதபடிக்கு அவர்களுக்காக பரிந்து பேச உனக்கு மனதானால், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ இந்த அக்கிரமங்களை அவர்களுக்கு தெரிய காட்டு, கூறி அறிவி என்று சொல்லுகிறார். யார் இதை செய்வார் சொல்லுங்க? தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் ஒன்றில் இருக்கிறார்கள். எசேக்கியேல் 22:10. தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பனுடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டவர்களா? இல்லை, தகப்பனுடைய மனைவியோடு உடல் உறவு வைத்துக் கொள்ளுகிற போக்கிரி கிறிஸ்தவர்கள் இந்த நடுவில் இருக்கிறார்கள். எப்படி அப்பட்டமா சொல்றதுன்னு தெரியல. தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் வசனத்தை எடுத்து சொல்றேன். யாக்கோவினுடைய முதல் மகன் ரூபன் சபிக்கப்பட்டான். காரணம் என்ன? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை படியுங்கள், அங்கே இருக்கிறது. தண்ணீரை போல தளம்பினவனே, என் பலத்தின் பலமானவனே, தலையிற்று காளைக்கு ஒப்பானவனே, என் முதல் மகனே, நீ மேன்மையடைய மாட்டாய், நீ பிரசித்தம் பெற மாட்டாய். ஏன்? தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினானே, தன் தகப்பனுடைய படுக்கையின் மேல் ஏறினானே என்றெல்லாம் வேதம் அதற்கு விளக்கம் சொல்லுகிறது. ஏன்? தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளில், அதாவது தகப்பன் தனக்கு சித்தியானவர்களோடு, தாய் உறவு கொண்டவர்களோடு, பெற்ற தாயோடு அல்ல, தாயின் சகோதரிகள் அல்லது தகப்பனுடைய மறுமனையாட்டிகளோடு, பிற மனைவிகளோடு, மனைவிகளில் ஒருத்தியோடு உடல் உறவு வைத்துக் கொண்டான். அதான் தகப்பனை நிர்வாணமாக்குதல். தகப்பனுடைய மனைவியோடு உடல் உறவு வைத்துக் கொள்ளுகிறவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கிறான். இதை செய்கிறவர்கள் கிறிஸ்தவர்களே உங்கள் நடுவில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் போதகர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார் என்று நீங்கள் மார்தட்டிக் கொள்ளுகிறீர்கள். ஆனால் உங்கள் போதகர்களுடைய மனைவிகளோட உடல் உறவு கொள்ளுகிற பேசி பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் திருச்சபைகளில்? உங்கள் போதகர்களில் எத்தனை பேர் தங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பான, தங்கள் மகளுக்கு ஒப்பான திருச்சபை விசுவாசிகளோடு கள்ள தொடர்பு வைத்திருக்கிற கள்ள போதகர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கள்ளப்பாரி சுத்தவான்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டாமா? அதைத்தான் சொல்லுகிறார். தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் ஒன்றில் இருக்கிறார்கள், தூர ஸ்திரியை பலவந்தப்படுத்தினவர்கள் ஒன்றில் இருக்கிறார்கள். தூர ஸ்திரீனா யாரு? வீட்டுக்கு தூரமாக இருக்கிறவள். அதாவது பெண்களுக்கான வழிபாடு மாதவிடாய், ஒரு மாதத்தில் 3 நாட்கள் அல்லது சில நாட்கள், 3 நாட்கள் தான், ஆனால் சிலருக்கு அது கூடுதலான நாட்கள் எடுத்துக்கொள்ளும். மென்ஸ்ட்ரூரல் சைக்கிள், அதாவது கர்ப்பப்பையில் இருக்கிற அசுத்தங்கள் வெளியேற்றப்படுகிற அந்த 3 நாட்கள். அந்த 3 நாட்கள் அந்த பெண் தீட்டுப்பட்டவளாக இருக்கிறாள். ஆனால் அதான் தூரஸ்திரி. அவள் சொன்னாலும் கேளாத புருஷர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எனக்கு நான் தீட்டுப்பட்டு இருக்கிறேன், என்னை தொடாதே என்று அவள் சொன்னால் விடுகிறாயா நீ? அதான் தூரஸ்திரியை பலாத்காரம் பண்ணுகிறவர்கள், அவளோடு உறவு வைத்துக் கொள்ள துடிக்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்கள்? ஏன்? தெருவிலே படுத்துறங்கிக் கொண்டிருக்கிற பிச்சைக்காரியை பலவந்தம் செய்து பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிற எத்தனை கள்ள கிறிஸ்தவர்கள், பக்தி வேட கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்கள்? இதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டாமா? இவைகளெல்லாம் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. அதனால் தேவன் பூமியை அதன் குடிமக்களோடு கூட அழிக்க ஆயத்தப்படுகிறார். நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா காரணம் என்னவென்று? நீ அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறாய் கிறிஸ்தவனே. இவைகளை கண்டிக்க வேண்டிய இடத்திலே, இந்த ஜனங்களை சீர்படுத்த வேண்டிய இடத்திலே இருக்கிற நீ இதற்கு காரணமாயிருக்கிறாய். நீ இவைகளை கண்டிப்பதில்லை திருச்சபையிலே. உனக்கு காணிக்கை மட்டும் போதுமானது.
இதை நீயே செய்து கொண்டிருக்கிறபடியால் நீ எப்படி ஜனங்களை கண்டிப்பாய்? திருச்சபை தலைவர்களே, சிந்தியுங்கள். ஒன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோட அருவருப்பானதை செய்கிறான். யாரில் ஒருவன்? ஒன்னில் ஒருவன். தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை அறிந்தவர்கள் நாங்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள் நாங்கள் என்று சொல்லுகிற உங்களில் எத்தனை பேர் எல்லா திருச்சபையிலும் இருக்கிற இந்த விபச்சார சந்ததி? நீ திருச்சபை தலைவனாக, மூப்பனாக, போதகராக இருந்தால் உனக்கு அந்த சபையில ஒன்றுக்கு மேல் வப்பாட்டிகள் இருக்கிறார்கள், கள்ள மனைவிகள். அடுத்தவன் பொண்டாட்டி உனக்கு வப்பாட்டியா இருக்கிறான். நீயும் பரிசுத்தமான இடம் போடுற திருச்சபை தலைவனாக இருக்கிறாய். இதை சுட்டி காட்டினால் கூலிப்படையை வைத்து தாக்குகிறாய், இல்லைன்னா கேவலப்படுத்துற. பொய்யான அபாண்டமாய் வீண்பழி சுமத்தி திருச்சபைகளை விட்டு வெளியேற்றுகிறீர்கள். திருடர்களே, அடுத்தவன் பொண்டாட்டிய திருடுற ஓநாய்களே, திருச்சபை விசுவாசிகளை வேட்டையாடுகிற வேட்டை நாய்களே, நீங்கள் சீர்படாதபடியினால், நீங்கள் திருச்சபைகளை கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறபடியினால் தேவன் அதன் குடிமக்களோடு, பூமியை அதன் குடிமக்களோடு கூட அழித்து போட ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு நீயும் கிறிஸ்தவனே, கிறிஸ்தவ தலைவனே, போப்பாண்டவரே, பிஷப்பே, பேராயரே, போதகரே, ஊழியக்காரனே, தீர்க்கதரிசியே, அப்போஸ்தலனே, காணிக்கை பொறுக்கியே, விசுவாசியே, விபச்சாரியே, விபச்சாரனே, நீயும் ஒரு காரணம். தேவன் பூமியை அதன் குடிமக்களோடு அடிக்க ஆயத்தமாகிறதுக்கு காரணம் நீயும் இருக்கிறாய். உன் நடத்தை இருக்கிறது, உன் செயல்பாடு இருக்கிறது. இல்லை என்று சொல்கிறாயா? இதை உனக்கு தெரிய காட்ட வேண்டாமா? நீ சீர்பட வேண்டாமா? நீ சீர்பட்டு விட்டு திறப்பிலே போய் நில். அடுத்து சொல்கிறார், உன்னில் ஒருவன் வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான். ஏன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறவன் மட்டுமா இருக்கிறான்? மகளையே தீட்டுப்படுத்துகிறவன் இருக்கிறான். பெற்ற மகளையே தீட்டுப்படுத்துகிற ஓநாய்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறார்கள். பத்திரிகையில நீங்க பார்க்கல? மகனுடைய மனைவியை படுக்கைக்கு அழைக்கிற போக்கிரிகள் இருக்கிறீர்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே, கிறிஸ்தவ சபைகளிலே. எல்லாம் மேடையில் வந்து பரிசுத்தவான் வேஷம் போடுகிறீர்கள். உங்கள் பின்னால் பெண்களின் கூட்டம் அலைமோதுகிறது. ஏன்? நீங்கள் செய்கிற விபச்சாரம் அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். உங்களைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அடுத்தது, வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். ஏன் உடன் பிறந்த சகோதரியே படுக்கையில் பலவந்தம் செய்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்கள். தகப்பனுடைய வேறொரு மனைவியின் பிள்ளையை பலவந்தம் செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள். ஏன் வேதாகமமே சொல்கிறது, தாவீதுடைய மகன் அப்சலோம் தகப்பனை பழி வாங்குவதற்காக அரண்மனை உப்பரிக்கையின் மேல் கூடாரம் போட்டு தாவீதின் மறுமனையாட்டிகளோடும் அவனுக்கு பிறந்த பெண் பிள்ளைகளோடும் உடல் உறவு வைத்துக் கொண்டானே அம்னோன். தகப்பனிடத்திலே தன் சகோதரியாகிய அந்த பெண்ணை தனக்கு உதவி செய்யும்படி அனுப்ப அனுமதி கேட்டு அவள் வந்த பிற்பாடு அம்னோன் அவளை தீட்டுப்படுத்தினான், அவளை கற்பழித்தான். அப்படிப்பட்ட போக்கிரிகள் கிறிஸ்தவ பக்திவேடக்காரர்களே உங்கள் நடுவில் இருக்கிறார்கள். உங்கள் திருச்சபைகளில் உங்கள் குடும்பங்களில் இருக்கிறார்கள். இந்த அருவருப்புகளை உங்களுக்கு தெரிய காட்ட வேண்டாமோ? அவர் சொல்லுகிறார் 12ஆம் வசனத்திலே, ரத்தம் சிந்துபடிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் ஒன்றில் இருக்கிறார்கள், அடுத்தவனை கொலை செய்வதற்கு கைக்கூலி வாங்கினவர்கள் உங்கள் நடுவில் இருக்கிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் உங்கள் அநியாயங்களை வெளியே சொன்னதினால், உங்களை கண்டனம் செய்ததால், உங்கள் அக்கிரமங்களை வெளியே கூறி அறிவித்ததால் பிறனுக்கு கைக்கூலி கொடுத்தவனை கொலை செய்தீர்களே. பொய்சாட்சி அபாண்டமாய் பொய்சாட்சி சொல்ல வைத்தீர்களே. அப்படிப்பட்டவர்கள் உங்கள் நடுவில் இருக்கிறீர்கள். ஏன் திருச்சபை தலைவர்கள் இதைகளை எல்லாம் செய்யவில்லையோ? காணிக்க பணத்தை எடுத்து
கோர்ட்டுக்கு போனவன் எல்லாம் எத்தனை பேர் இருக்கிற? நீங்கள் செய்கிற அட்டூழியங்கள், அநீதிகள், நீங்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் என்று பட்டம் தரித்துக் கொள்கிறீர்கள். கர்த்தருடைய பணிவிடையாளர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று பட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கென்று காணிக்கைகளை வாங்கி கொள்ளையடித்து அதுக்கு கேஸ் நடத்துறதுக்கு கோர்ட்டுக்கு போய் அந்த காணிக்கை பணத்தை எடுத்து கோர்ட்டுக்கு லஞ்சம் கொடுப்பதற்கு, வக்கீலுக்கும் நீதியை விலை கொடுத்து வாங்குவதற்கு பெட்டி பெட்டியாய் கோடி கோடியாய் காணிக்கை பணத்தை கொடுத்து பொய்யான நீதியை விலைக்கு வாங்குகிறீர்களே, நீங்கள் செய்வதெல்லாம் தவறு இல்லையா? உங்கள் அட்டூழியங்களை வெளியே காட்ட வேண்டாமா? தேவன் சொல்லுகிறார், இந்த பட்டணங்களுக்குள்ளே, கிறிஸ்தவர்களுடைய திருச்சபைகளுக்குள்ளே, கிறிஸ்தவ நகரங்களுக்குள்ளே, கிறிஸ்தவர்கள் வாழுகிற குடியிருப்புகள், ஊர்களிலே நடக்கிற அவர்கள் மூலமாக நடப்பிக்கப்படுகிற அக்கிரமங்களை, அட்டூழியங்களை எல்லாம் வெளியே தெரிய காட்டு என்று சொல்லுகிறார். வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கன் செய்து என்னை மறந்து போனாய். ஏன்? வட்டிக்கு கொடுக்கிறவனும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று போர்டு வச்சிருக்க. சீட்டு கம்பெனி நடத்துறேன்னு சொல்லி சீட்டு வாங்கி சேர்க்கிற, கடைசியில அது மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுற. நீயும் அந்த சீட்டு கம்பெனி ரசீதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எழுதி வச்சிருக்க. கேவலமா தெரியல பொறுக்கிகளே. பண ஆசை, பொருளாசையினால் வட்டிக்கு கொடுக்கிறாய், வட்டி வாங்குகிறாய், பலிசை வாங்குகிறாய், வட்டிக்கு வட்டி வாங்குற, 10 வட்டி வாங்குற, தின வட்டி வாங்குகிற. நீ எல்லாம் கிறிஸ்தவன் இல்லை? போலி பரிசுத்தவான்களே, பக்தி வேடக்காரர்களே, தேவனை அறியாத அஞ்ஞானிகளை பார்க்கிலும் கேவலமான புழுக்களே, உங்கள் அக்கிரமங்களினால், உங்கள் அநீதிகளினால் தேவன் பூமியை அழிக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருள் நிமித்தம் உன் நடுவில் நீ சிந்தின ரத்தத்தின் நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன், கைதட்டி சிரிக்கிறேங்கிறாரு. சந்தோஷமா இருக்காரு இல்ல? நான் பூமியை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க ஒரு நாயும் இல்லை, எல்லா பயலும் காணிக்க பொறுக்கியா இருக்கிறான். என் பெயரால், கர்த்தரின் பெயரால், கர்த்தரின் ஊழியங்களின் பெயரால் பொருள் சம்பாதிக்க காணிக்கை மிரட்டி உருட்டி சபித்து காணிக்கை வாங்குகிறார்கள். நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ? கர்த்தரிடத்தில் பழி வாங்க தொடங்கினால் நீ தாங்குவாயோ என்று கேட்கிறார். நீ செய்கிற அட்டூழியங்கள் கர்த்தரின் பெயரால், நீ கிறிஸ்தவன், தேவனுடைய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டு காணிக்கை பொறுக்கியாக ஜனங்களை அழித்து ஜனங்களுடைய ஆத்துமாக்களை வேட்டையாடி அவருடைய உழைப்பின் பலனை காணிக்கை என்று பொறுக்குகிறாயே பிச்சைக்காரனே, நான் உன்னிடத்தில் பழி வாங்க தொடங்கினால் உன் இருதயம் தாங்குமோ என்று கேட்கிறார். சிந்தித்து உணர்ந்திருக்கிறீர்களா கள்ள போதகர்களே? காணிக்கைகளுக்காக, கூலிக்காக பிரசங்கிக்கிற ஓநாய்களே, கூலிக்கு ஜெபிக்கிற வேட்டை நாய்களே, சிந்தித்திருக்கிறீர்களா? இல்லையே. அழிவு வருகிற நாளிலே கதறுவீர்கள். அப்பொழுது தெரியும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னில் ஒளிய பண்ணுவேன். உன்னை தெரு தெருவாக அலைய வைத்து உன் வீட்டையும் உன் குடியிருப்புகளையும் அழித்து உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து ஒளிய பண்ணுவேன் என்று சொல்கிறார். இதை செய்வார். இன்னும் இடையில எல்லா வசனத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவர் சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் 19ஆம் வசனம், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியால். எதன் களிம்பாய்? செப்பு பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள் பயன்படுத்தப்படாமல், பயன்படுத்துவார் இல்லாமல் பரன்களிலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த செப்பு பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள்,
எடுத்து பாருங்கள், களிம்பு, பச்சை நிற களிம்பு படிந்திருக்கும். நீங்கள் எல்லாம் அதுபோல இருக்கிறீர்கள். உங்கள் இதயங்கள் எல்லாம் பாவக்கரைகளினால் நிறைந்திருக்கிறது. ஆகவே நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்வேன். எருசலேம்னா பரிசுத்த நகரத்திற்குள் கொண்டு போய் சொல்றாரோ? இல்ல, எருசலேம் உபத்திரவத்தின் நகரம், பட்சிக்கிற அக்கினி, பற்றி எறிகிற அக்கினி குகையாக்குவேன் எருசலேமை என்று சொல்லுகிறார். ஏன்? எருசலேம் பட்டணம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் எருசலேம் பட்டணத்திற்காக பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது பல 2 ஆண்டுகளாய். கவனித்து பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள். வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்ப்பது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன் என்று சொல்கிறார். நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன். அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். தாங்குவீர்களா? 7 ஆண்டு கால உபத்திரவம். இந்த பூமியின் குடிமக்கள் அனைவரும் 7 ஆண்டு காலம் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையினாலும் சாத்தானுடைய விக்கிரகத்தின் ஆளுகையினாலும் ஒருக்கப்படுவீர்கள். 7 ஆண்டுகள், 1 நாள் 2 நாள் அல்ல என்று சொல்லுகிறார். 24ஆம் வசனம், மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்றதற்கு சொல்லு. கர்த்தருடைய கோபம் இறங்குகிற நாளிலே அதற்கு பிற்பாடு மழை பெய்யாது. ஏன்? அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை 3.5 ஆண்டுகளில் மழை இந்த பூமியிலே பெய்யாது. ஏன்? மோசேயும் எலியாவும் அந்நாட்களிலே அங்கே அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு எதிர்த்து நின்று இறைமக்களுக்கு துணையாக நிற்பார்கள். எலியா 3.5 ஆண்டுகள் ஆகாபரசனுடைய காலத்திலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தவன் அங்கே நிற்பான். அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் நாட்களிலே கர்த்தருடைய குக்கர கோபம் உங்கள் மேல் அக்கினியாய் பற்றி எரிகிற போது அந்த முதல் 3.5 ஆண்டு காலங்கள் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கிறவனாக எலியா தீர்க்கதரிசி அங்கே நிற்பான். வானத்திலிருந்து அக்கினியை இறங்க செய்கிறவனாக எலியா தீர்க்கதரிசியும் மோசே தீர்க்கதரிசியும் அங்கே நிற்பார்கள். அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக யுத்தம் செய்வார்கள். அந்த நாட்கள் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 25ஆம் வசனம், அதில் உள்ள தீர்க்கதரிசிகள், அதாவது கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்கள் கூட்டம் ஆகிய கிறிஸ்தவர்களே, உலக கிறிஸ்தவர்களே, இந்த பூமியின் குடிமக்களில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் வாழுகிற பகுதிகளிலே உங்கள் தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். ஏன்? என்னுடைய செய்திகளை கேட்கிறவன் வேற எங்கேயும் போகக்கூடாது. பேரை சொல்லி சொல்றாங்கிறவன் அந்த பிரசங்கியாருக்கு பிரசங்கங்களை கேட்கக்கூடாது. ஏன்? அவன் நம்மை எல்லாம் பிசாசின் மக்கள் என்று சொல்லுவான். அவனை பின்பற்றாதீர்கள், அவனுடைய செய்திகளை கேட்காதீர்கள் என்று பிரசங்கிக்கிறார்கள் பெயரை சொல்லி. கர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். என்னது கர்ச்சிக்கிற சிங்கம்? வேதம் என்ன சொல்கிறது? சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அவனுடைய கூலிப்படைகளாகிய இந்த கள்ள பிரசங்கிகளும் அல்ல கள்ள தீர்க்கதரிசிகளும் உங்களுக்கு குறி சொல்றாங்களே, ஆசீர்வாத செழிப்பின் ஐஸ்வர்ய குறி சொல்லுகிறார்களே இந்த கள்ள பயலுக, உங்கள் தீர்க்கதரிசிகள் அது நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல் ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். ஆத்துமாக்களை பட்சிக்கிறார்கள். உங்களை வேட்டையாடுவதோடு அவர்கள் நிற்கவில்லை. உங்களை தங்கள் கீழ் மாயையிலே கட்டி வைக்கிறதோடு நிற்கவில்லை. உங்கள் ஆத்துமாக்களை நரவேட்டையாடி உங்களை நரகத்தின் மக்களாய்
சாத்தானுடைய மக்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? இதை செய்கிறவர்கள் யார்? நீங்கள் தீர்க்கதரிசிகள். இவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இவர் பரிசுத்த தீர்க்கதரிசி, இவர் ஆவிக்குரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறீர்களே, இந்த ஓநாய்கள். உங்கள் தீர்க்கதரிசிகள் நரிகள், வனாந்தரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். உங்கள் தீர்க்கதரிசிகள் வேட்டை நாய்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். உங்கள் தீர்க்கதரிசிகள் உங்கள் ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற ஓநாய்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். மறந்து போனீர்களோ? அவர் சொல்லுகிறார், திரவியத்தையும் ஆத்துமாக்களை பட்சிக்கிறார்கள். அதோடு நின்று விடவில்லை, திரவியங்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும், திரவியங்கள் பொன்னையும் வெள்ளியையும் வைர வைடூரியங்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் நன்கொடைகளாக கர்த்தருடைய ஊழியங்களுக்கென்று தங்களுக்கு தாங்கள் சம்பாதிப்பதற்காக உங்களுடைய வீடுகளில் இருக்கிற பொன்னையும் வெள்ளியையும் விலையுயர்ந்த பொருட்களையும் மாணிக்கங்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் பணத்தையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அது நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேகரை விதவைகள், அதாவது இந்த விதவை கணவனை இழந்த விதவைகள் அல்ல, ஆத்தும மணவாளனாகிய ஆத்தும ரட்சகராகிய மணவாளனாகி இயேசு கிறிஸ்து இல்லாத விதவைகளாக கிறிஸ்தவர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? இயேசு கிறிஸ்து சொல்லுவார், லூக்கா 20 அதிகாரம் 47 வசனத்திலே எப்படி சொல்லுவார்? பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளுடைய வீடுகளை பட்சிக்கிறார்கள். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து இல்லாத விதவைகள், ஆண் விதவைகள், பெண் விதவைகளுடைய வீட்டை பட்சிக்கிறார்கள். அநேகரை இங்கே சொல்லுகிறார். அது நடுவில் கிறிஸ்தவ சமுதாயமே, கிறிஸ்தவ திருச்சபைகளே, உங்கள் நடுவில் உங்களை மணவாளனாகிய கிறிஸ்து இல்லாத விதவைகளாக, ஆண் விதவைகளாக, பெண் விதவைகளாக உங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள பரிசுத்தவான்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள தேவனுடைய மனுஷர்களும். நீங்கள் இவர்களுக்கு காணிக்கை கொடுப்பதை, நன்கொடை கொடுப்பதை நிறுத்திவிடுங்கள். அவர்கள் உங்களை சபிக்கலாம், ஒருவேளை இப்பொழுதும் சபித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சபித்து உருட்டி மிரட்டி பயமுறுத்தித்தான் உங்களிடத்தில் காணிக்கை வேட்டையாடுகிறார்கள். காணிக்கை கொடுப்பதை நிறுத்திவிடுங்கள். இவர்கள் காரணமின்றி போடுகின்ற சாபம் அவர்களையே பின்தொடரும், உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் மனம் திரும்பி இவர்களுக்கு காணிக்கை கொடுப்பதை நிறுத்திவிடுவீர்கள் என்றால், ஊழியங்களுக்கோ சபைகளுக்கோ காணிக்கை கொடுக்காதீர்கள். சபைகள் திருடர்களின் கூடாரமாய் காணிக்கை பணத்தை கோர்ட்டுக்கு கைக்கூலி கொடுப்பதற்கு, நீதிபதிகளுக்கும் வக்கீல்களுக்கும் கைக்கூலி கொடுப்பதற்காக காணிக்கை, நீங்கள் கொடுக்கிற காணிக்கை பணம் சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? சர்ச் எலெக்ஷன் நடக்குதுன்னா மதுபானம் விருந்தளிப்பதற்கும், வாக்காளர்களுக்கு பெண்களை கூட்டிக் கொடுப்பதற்கும், விபச்சாரத்திற்கு கூட்டிக் கொடுப்பதற்கும் காணிக்கை பணத்தை எடுத்து செலவு செய்கிறார்கள், கோடி கோடியாய். இது உங்களுக்கு தெரியுமா? அதனால் சொல்லுகிறேன், காணிக்கை கொடுப்பதை நிறுத்துங்கள். நிறுவன திருச்சபைகளுக்கும் தனியார் திருச்சபைகளுக்கும் காணிக்கை கொடுப்பதை நிறுத்துங்கள். நல்ல ஊழியங்களை தொடர்ந்து செய்ய மட்டும் காணிக்கை கொடுங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் கொடுக்கிற காணிக்கை பணம் விபச்சாரத்திற்கு செலவிடப்படுகிறது என்றால், அந்த விபச்சாரம் செய்கிற விபச்சாரிகளுக்கும் விபச்சார கிறிஸ்தவர்களுக்கும் அவர்களுடைய செயல்களை நீங்கள் ஊக்கப்படுத்துகிறீர்கள். அதற்குரிய தண்டனை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஆகவே அவர் சொல்லுகிறார், அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். ஆசாரியர்கள் என்றால் யார்? இன்றைய போதகர்கள், இன்றைய மேய்ப்பர்கள், இன்றைய திருச்சபை பிதாக்கள். உங்களை நல்வழிப்படுத்தி கர்த்தருடைய தேவனை அறிகிற அறிவை உங்களுக்கு கற்பிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். எவனாவது கற்பிக்கிறானா?
அரை மணி நேரம் 20 மினிட் அல்லது 15 மினிட் 20 மினிட் பிரசங்கிப்பான். அவன் பிரசவிக்கிறது என்ன? கதைகள், கற்பனை கதைகள், உருட்டு கதைகள், கம்பி கட்டுகிற கதைகள், பொய் சொல்லுகிற, பொய்களை பிணைக்கிற கதை, கட்டு கதைகள், புனைவு கதைகளை பிரசங்கிக்கிறார்கள். சத்தியவசனத்தை பிரசங்கிக்கிறவன், தேவனை அறிகிற அறிவிலே தேவ ஜனத்தை வழி நடத்துகிற போதகன், ஊழியக்காரன், பிரசங்கி ஒருவனும் இல்லை. சிலவன் இருக்கிறான், பரவசம் பரவசம், உணர்ச்சி பெருக்கு, உணர்ச்சி பெருக்கிற, கண்ணீர் விட்டு அழுது உருகி பிரசங்கித்து ஜெபிக்கிறான். அவனிடத்தில் இருப்பது வஞ்சிக்கிற ஆவி, வேஷம் தரிக்கிற ஆவி, விபச்சார இச்சையின் ஆவி. மறந்து விடாதே, அவன் தான் பரவச அனுபவங்களுக்குள்ளே உங்களை வழி நடத்துவான். இனம் கண்டுகொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறபடியினால் அது நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறைகுகிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள். பிரபுக்கள் யாரு? திருச்சபையை நடத்துகிற ஆட்சியாளர்கள். திருச்சபைகளில் நீங்கள் ஓட்டு போட்டு சாராயம் விற்கிறவனுக்கு, வட்டிக்கு கொடுக்கிறவனுக்கு, ஆறு வப்பாட்டி வச்சிருக்கவனுக்கு, சபையில வர அழகான பெண்களை எல்லாம் பின்னாடி நடந்து அவ வீட்டுக்கு போய் அவளோடு படுக்கிறவனுக்கு எல்லாம் நீங்க ஓட்டு போட்டு மூப்பராக்கி வச்சிருப்பீங்களா? டீக்கன்ஸ், விபச்சாரிகள், டீக்கனஸ், பெண் மூப்பர்களாய் இருக்கிறார்கள். முப்பத்திகள் யார் நல்ல வர்த்தியாக இருக்காளா? விபச்சாரிகள், அவங்களுக்கு தான் ஓட்டு கிடைக்கும். வேசிக்கல்லர்கள், அவங்களுக்கு தான் ஓட்டு கிடைக்கும். ஏன்னா அவனுகிட்ட தான் சாராயம் குடிக்க, பிராண்டி குடிக்க பணம் கொடுப்பான். அவங்க கிட்ட தான் இவங்க ஒட்டி உறவாட முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் திருச்சபைகளிலே தலைவர்களாக ஜனங்களால் வாக்களிக்கப்பட்டு அல்லது தெரிந்தெடுக்கப்பட்டு மூப்பர்கள் என்ற போர்வையில் இருப்பார்கள். அதன் பிரபுக்கள், நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறைகவுகிற ஓநாய்களை போல் இருக்கிறார்கள். ஏன் இறைகவுகிற? புரிந்து கொள்ளுங்கள், விபச்சாரர்களாக இருப்பார்கள். ரத்தம் சிந்துகிறதற்கு ஆத்மாக்களை கொள்ளையிடுகிறார்கள். தங்களுக்கு பின்னால துதிபாடி கொஞ்சம் பேர வச்சிருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை அனுப்பவில்லை. தாங்களாகவே கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஆவிக்குரிய தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டு உங்களுக்கு பொய்க்குறி சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து, இப்படிப்பட்டவர்களால் நடத்தப்படுகிற இந்த கூறுகட்ட ஜனங்கள், சீர்கட்ட ஜனங்கள், மனம் திரும்பாத கிறிஸ்தவர்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவரை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். ஆகவே 30ஆம் வசனம், கர்த்தராகிய நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கர்த்தர் என்ன எதற்காயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்? பூமியை, இங்க தேசம் என்று தவறாக விவரிக்கப்பட்டிருக்கிறது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். பூமியை அழிக்காதபடிக்கு, பூமியை அதன் குடிமக்களோடு அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை, அழிவின் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்கிறார். ஏன்? எல்லா பயலும் காணிக்க பொறுக்கியா இருக்கான், எல்லா பயலும் விபச்சாரனா இருக்கான், எல்லாரும் வேசிக்கல்லனா இருக்கான், எல்லாரும் வட்டிக்கு கொடுக்கிறான், காணிக்க பணத்தை வச்சு வட்டிக்கு கொடுக்கிறான், காணிக்க பணத்தை எடுத்து தொழில் செய்கிறான், வியாபாரம் செய்கிறான். எல்லாம் வியாபாரம், பணம் சம்பாதிப்பதற்காக வியாபார கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் ஒருவரும் திறப்பிலே நிற்க முடியாது. இவர்களால் நடத்தப்படுகிற, இவர்களால் கற்பிக்கப்படுகிற, இவர்களை பின்பற்றுகிற எந்த கிறிஸ்தவனாலும் திருச்சபை திறப்பிலே நிற்க முடியாது. அதனால் ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார்.
ஏன் தேவனாகிய கர்த்தர் பூமியை அதன் குடிமக்களோடு கூட அழிக்க ஆயத்தமாகிறார் என்கிற உண்மை உங்களுக்கு புரிந்திருக்கிறதா? திருச்சபைகளிலே, போதகர்களிலே அப்பட்டமாக சொல்கிறேன், ஓரின சேர்க்கையாளர்கள், ஆணோடு ஆண் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ஓரினை சேர்க்கையாளர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பாதி பேர் இருக்கிறார்கள். பெண் ஊழியக்காரிகளிலே லெஸ்பியன்ஸ், பெண்ணோடு பெண் தகாத உடலுறவை நடத்தி கொண்டிருக்கிற பெண் போதகிகள் இருக்கிறார்கள். விசுவாசிகளிலே ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் உடலுறவு செய்து கொண்டிருக்கிற, நடப்பித்துக் கொண்டிருக்கிற, பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்கிற, பிறத்தியால் அடுத்தவள் கணவனோடு விபச்சாரம் செய்கிற, தொழிலுக்கு விபச்சாரம் செய்கிறவர்களோடு, விபச்சார ஆண்களோடு, விபச்சார பெண்களோடு உடலுறவு செய்து கொண்டிருக்கிற அநேக கள்ள விசுவாசிகளின் கூட்டம் திருச்சபைகளிலே இருக்கிறது. லோத்தின் நாட்களிலே சம்பவித்தது போல சம்பவிக்கும். ஆம், சோதோம் கொமோரா பட்டணங்களிலே ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது. நோவாவின் நாட்களிலே சம்பவித்தது போல சம்பவிக்கும். நோவாவின் நாட்களிலே தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திகளோடு உறவு செய்து கொண்டார்கள். ஜலப்பிரளயத்தால் தேவன் பூமியை அழித்தார். அதான் செத்த தேவர்களும், அதாவது விழுந்து போன தூதர்கள் செத்தார்கள். செத்த தேவர்கள், மாண்ட ராட்சதர்கள், விழுந்து போன தூதர்களுக்கும் தேவகுமாரர்களான தேவதூதர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் பிறந்த பிள்ளைகள் ராட்சத புத்திரர்களாக இருந்தார்கள். மாண்ட ராட்சதர்கள், ஜலப்பிரளயத்திலே விழுங்கப்பட்டு போன ராட்சத புத்திரர்கள். ஏசாயா 26 அதிகாரம் 14 வசனம், அவர்கள் செத்த தேவர்கள், மாண்ட ராட்சதர்கள் இனி எழுந்திரார்கள். ஆம், வேசிகளும் விபச்சாரிகளுமான மரித்து போன மனுஷிகாவிகள், கொலை செய்யப்பட்டவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள், அவர்களுடைய ஆவிகள் எல்லாம் இன்று உங்களுக்கு பரிசுத்த ஆவியாக வேஷம் தரித்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆவிகள், வேஷம் தரிக்கிற ஆவிகள், பரிசுத்த ஆவி என்று வேஷம் தரிக்கிற அந்நிய ஆவிகள், அசுத்த ஆவிகள், வேசித்தன ஆவிகள், இவைகளை நீங்கள் பரிசுத்த ஆவி என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் தவறு இல்லையா? உங்கள் தவறுகள் உங்களுக்கு சுட்டி காட்டப்பட வேண்டும். தேவன் அதற்காக சொல்லுகிறார். இப்போதும் மனுபுத்திரனே, நீ ரத்தம் சிந்தின நகரத்துக்காக, இந்த பூமியின் மக்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக வழக்காட மனதானால், இந்த பூமியின் ஜனக்கூட்டங்களுக்காக, மக்களினங்களுக்காக, பூமியின் குடிமக்களுக்காக பரிந்து பேச உனக்கு விருப்பமானால், நீ அவர்களுடைய அருவருப்புகளை எல்லாம் அவர்களுக்கு தெரிய காட்டு என்று சொல்லுகிறார். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சிமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். இவர்கள் கலகமுள்ள பிள்ளைகள், இவர்கள் கலக குணம் கொண்டவர்கள், இவர்கள் கலகக்காரர்கள். எவ்வளவு தான் சொன்னாலும் தங்கள் தப்பிதங்களை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், தங்கள் குற்றங்களை அறிக்கை செய்ய மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். ஆகவே ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி, அதாவது அழித்து, அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அழிவு நிச்சயமாக நடக்கும். பூமியை குடிமக்களோடும் கூட அழிக்கும்படி தேவன் வருகிறார். அந்த நாள் வெகு அருகாமையில் வந்திருக்கிறது. உங்கள் அக்கிரமங்களை விட்டு, இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட அக்கிரமங்களில் எதையாகிலும் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறவனும், நான் பரிசுத்தன் என்று சொல்லாதே, மனம் திரும்பு, அக்கிரமங்களை விட்டு விலகு, மனம் திரும்பு, உன் பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய், அவைகளை விட்டு விலகு. அப்பொழுது அவர் உன் வேண்டுதலை கேட்டு உனக்கு மனம் விரும்புவார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.